லோகேஷ் கனகராஜ் அவரோட படம், பிரசாந்த் நீல் அவரோட படம், அப்புறம் ராஜமௌழி சாரோட ட்ரிபிள் இது மூணுத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணா ஒரு படம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த படம் இருந்தது. இன்டர்வெல்லாம்ப்பா எப்பா ஒரு 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 அப்படியே ஒரு ஜம்ப்ல தலையை வெட்டுவாரு. நீங்க ஒரு நல்ல தரமான மாஸ் ஹீரோ படம் பார்க்கணும்னா வந்து பாருங்க. அப்படி ஒரு மாஸ். வந்து உட்கார்றது, நிக்கிறது, பேசுறது, நடக்கிறது எல்லாமே மாஸ். வர்ற சீனே மாசு தான். அர்ஜுன் தாஸ் கம்மியான போர்ஷன் வந்தாலும் பின்னி எடுத்துட்டாரு மனுஷன். சலார்ல பாத்தீங்கல்ல அது மாதிரி ஒரு ரோல். விக்ரம் மாதிரி படத்துக்கு தான் வந்து ஒரு 10க்கு 10 தரலாம். இந்த படத்துக்கு ஒரு 8 தரலாம். மகேஷ் பாபு அவரை வச்சு 1200 கோடி பட்ஜெட்ல ராஜமௌழி அவர் படம் பண்றாருல, அவரு பெரிய மாசு, என்ன வேணா பண்ணலாம், எது என்ன எல்லாருமே பண்ணலாம். ஆனா தெலுங்கு சினிமா பொறுத்த வரைக்கும் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் தான் அவருக்கு மேல மாஸ் இல்லை அப்படிங்கிறத இந்த ஓஜி வந்து ப்ரூவ் பண்ணிருக்கு. அப்படி ஒரு மாஸ் அஜித் சாருக்கு ஒரு குட் பேட் அக்லி, பவன் கல்யாண் சார் ஃபேன்ஸ்க்கு இந்த படம் ஓஜி. அப்படி ஒரு சம்பவம். இதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கு ஒரு புஷ்பா, யஷுக்கு ஒரு கேஜிஎஃப், ராம் சரணுக்கு ஒரு ட்ரிபிள் இருந்ததுல, அந்த மாதிரி பவன் கல்யாணுக்கு இந்த ஓஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம். படத்துல ஒரு சீன் மாசுனா பரவாயில்ல, படமே மாசா இருக்கட்டும். எல்லாருக்குமே இது வந்து வெறும் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் ஃபேன்ஸுக்குன்னு ஒரு படம் அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட எல்லா ஃபேன்ஸுக்குமான படம். தெலுங்கு சினிமால ஒரு எமோஷனலா ஒரு சில விஷயம் ஃபேமிலி ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்களே, அந்த ஒரு மேட்ரு சூப்பரா இந்த படத்துல கனெக்ட் ஆயிருக்கு. எல்லாருமே கொண்டாடுவாங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ப்ரீ புக்கிங்கே வந்து 340 கோடி வசூல். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் 1000 கோடி சாலிடா அடிக்கும். அப்படி இருக்கு படம். நான் இன்னொரு வாட்டி போலான் இருக்கேன். அப்படி இருக்கு படம். குட் பேட் அக்லி பாத்தீங்கல்ல எப்படி இருந்தது? அதேதான். ஆனா குட் பேட் அக்லியில பெருசா கதை பெருசா இல்ல, இருந்தாலும் ஜாலியா இருந்தது. இதுல கண்டென்ட் இருக்கு. ஒரு சில எமோஷனலான விஷால் அவங்க அண்ணி இருப்பாங்க, ஸ்ரேயான்னு ஒரு நடிகை, அவங்க எல்லாம் அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காங்க. பிரகாஷ் ராஜ் சாரு ஒரு சென்டிமெண்ட், பிரியங்கா மோகன் ஒரு மியூசிக் போட்டிருக்கிறாரு, தமன் ஒரு சாங்கு. அது தமன் தான் பண்ணாரா இல்ல இசைஞானி இளையராஜா பண்ணாரான்ற அளவுக்கு ஹெட்போன்ல கேட்டு பாருங்க. அவ்வளோ ஒரு அழகான வயலின்ல அவ்வளோ ஒரு சூப்பரான மியூசிக். தமன் மோஸ்ட் அண்டர் ரேட்டட். அங்க அனிருத் அவரு, ஆக்சுவலா அங்க ஒரு அனிருத் அவரு. அனிருத் என்ன பண்ணுவாரு, விக்ரமுக்கும் ஒரு லியோவுக்கும் ஒரு ஜெயிலருக்கும் அனிருத் என்ன பண்ணாரோ அதை தமன் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி ஒரு ஃபேன் பாய்க்குன்னு ஒரு சில விஷயம் போடுவாங்கல்ல, இந்த டிராவலிங் சோல்ஜர்னு ஒரு பாட்டு இருக்கும், தளபதி வந்து இந்த பழைய பத்ரி படத்துல பண்ணியிருப்பாரு. அதை பவர் ஸ்டார் அப்ப முன்னாடியே பண்ணியிருந்தாருல, அந்த சாங்கை போட்டுக்கிட்டு ஒரு புகையில வெப்பனை தூக்கிட்டு பவர் ஸ்டார் வர்றதெல்லாம் எனக்கு என்ன வருத்தம்னா, சரி இந்த படத்தை ஆந்திரால போயிட்டு அங்க ஃபேன்ஸ், அவங்க அவரோட ஃபேன்ஸ் கூட, நானும் ஒரு ஃபேன் தான், பட் அங்க பாத்துருக்கணுமே, இல்ல நைட் ஷோ வந்து இங்க பாத்துருக்கணுமே ஒரு 10 மணிக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இருந்தாலும் மிரட்டி விட்டார் மனுஷன். எல்லாமே இருக்கு ப்ரோ. ஒரு நல்ல கண்டென்ட், எமோஷனலான ஒரு கண்டென்ட் சூப்பரா இருக்கு. வர ஒரு கேரக்டர் எல்லாமே வந்து சும்மா வந்துட்டு சும்மாலாம் போற கேரக்டர் கிடையாது. எல்லா கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ட். இம்ரான் ஹஷ்மி சூப்பரான ஒரு வில்லத்தனம். வர்ற ரோல் எல்லாருமே சூப்பர். பட் இதெல்லாம் தாண்டி பவர் ஸ்டார் வந்து சாப்பிட்டு போயிட்டார் மனுஷன். எனக்கு என்னன்னா, இன்டர்வல்ல ஒரு போர்ஷன் வரும், RRR படத்தோட இன்டர்வல் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இன்டர்வல்கே வந்து நம்ம கிளைமேக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் நான் என்ன யோசிச்சதுன்னா, செகண்ட் ஹாஃப் அவ்வளோதான் முடிஞ்சிடும், லேக் ஆயிடும், படம் ஃபிளாப் கொஞ்சம் ஆவரேஜ் ஆயிடும் அப்படின்னு நினைச்சேன். செகண்ட் ஹாஃப் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட இன்னும் 10 மடங்கு ஃபயரா இருக்கு ப்ரோ. அப்படி ஒரு ஃபயர். ஆமா ஆமா. இல்ல வீரமல்லு அதாவது இப்ப விடாமுயற்சி சரியா போலான்னு சொன்னாங்க. ஆனா விடாமுயற்சி சரியான நல்ல படம் தான். ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்க்கல. முடிச்ச உடனே அவனை அடுத்த 1.5 மாசத்துல குட் பேட் அக்லி இறக்குனாரு. வெறித்தனமான சம்பவம் குட் பேட் அக்லி. அதை தான் பவன் கல்யாண் பண்ணியிருக்காரு. வீரமல்லு சரியா போல, அதான் ஓகே, அந்த படம் சரியா போலதான். அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. பட் இருடா வெயிட் பண்றா, ஒரு 2 மாசம் வெயிட் பண்றா, இறக்குறேன்டா ஓஜின்னு இறக்கி இந்த படத்தை மிரட்டி விட்டாரு. அப்படி ஒரு சம்பவம். 1000 crores கன்ஃபார்ம். அப்படி ஒரு சம்பவம். பெரிய டிசப்பாயின்மெண்ட் இது. நான் இவங்களுக்கு மட்டும் இல்ல, தயவுசெய்து நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். செப்டம்பர் 25 2025 செப்டம்பர் 25 ரிலீஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு செப்டம்பர் 24 நீங்க ரிலீஸ் பண்றீங்க 10 மணிக்குன்னா, வேர்ல்டு வைடு செப்டம்பர் 24 ரிலீஸ் நைட்டு 10 மணிக்கு அப்படின்னு சொல்லிடுங்க. புக் பண்ணதுக்கு அப்புறம் நான் இந்த ஷோவை வந்து பார்த்தா ஃபுல்லு, நான் இதை புக் பண்ணலான்னு ட்ரை பண்ணா இது ஃபுல்லு. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். நைட்டு நான் மெயின் ஸ்கிரீன்ல பார்க்கலாம்னா மெயின் ஸ்கிரீன் ஃபுல்லு. இது எவ்வளவு பெரிய ஒரு ஃபேனா வந்து அது பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். நான் வந்து பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவரோட தீவிரமான ஃபேனு, அஜித் சாரோட ஃபேனு, தமிழ்னு வந்துட்டு அஜித் சார்.
அப்போ ஒரு அஜித் சார் படத்தையே கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு முன்னாடினா அது எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும், ஏதோ வந்துருவோம், எல்லாமே ஓகே. பட் ஆனா சொன்ன டேட்டுக்கு பண்ணுங்க. போஸ்டர்ல 25 நீங்க வந்து ஒரு 2 மாசமா போட்டுட்டு 24 நைட்டு போட்டீங்கன்னா அது எந்த விதத்துல நியாயம்? அது தயவுசெய்து அது மாதிரி பண்ணாதீங்க. அப்படி பண்றதா இருந்தா நீங்க செப்டம்பர் 24 நைட் 10 மணிக்கு ரிலீஸ் அப்படின்னு போட்டுருங்க. ஸ்பெஷல் ஷோ அன்னையில இருந்து ஸ்டார்ட் அப்படின்னு. இது ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒரு எல்லா படமும் வக்கீல் சாப்ல இருந்து ஏன் ஃபிளாப் படமான அக்ஞாதவாசி கூட நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். எல்லா படமும் சர்தார் கப்பர் சிங்ல இருந்து எல்லாமே காட்டமராயுடு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான், பீம்லா நாயக் வரைக்கும். ஆனா இது எனக்கு வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். பட் உள்ள ஃபேன்ஸ் பண்ற அமகலம் நல்ல சூப்பரா இருந்தது, மாசா இருந்தது, வெறித்தனமா இருந்தது. தமிழ் ஆடியன்ஸ் வந்து நான் ஒண்ணு சொல்றேன், தமிழ் ஆடியன்ஸ் தயவு செய்து நீங்க தமிழ்ல பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கேஜிஎஃப் யஷ் படத்து கேஜிஎஃப் பார்க்கும்போது எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க, அந்த ஒரு புஷ்பா பார்க்கும்போது எப்படி நீங்க கொண்டாடினீங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலை கண்டிப்பா தரும். கிரிஞ்சே கிடையாது, மெயின் கிரிஞ்சு கிடையாது. ஒரு மாஸ் ஹீரோனா எப்படி இவரு பஞ்சான்னு ஒரு படம் பண்ணிருக்காரு தெலுங்குல. அந்த படம் வந்து விஷ்ணுவர்தன் சாரோட டைரக்ஷனு. அதுவே பார்த்தோம்னா இப்ப அஜித் சாரை வச்சு பண்ண விஷ்ணுவர்தன் எப்படி ஒரு கிரிஞ்சாவா பண்ணுவார், ஒரு ஸ்டைலிஷான ஆக்டரை வச்சு தானே பண்ணுவார், அவ்வளவு மாசா இருக்கும். அந்த பஞ்சாவை விட இது 10 மடங்கு மாசா இருக்கு. தயவுசெய்து ஆதிக் ரவிச்சந்திரன் அண்ணா இருக்காருல்ல டைரக்டர், அவர் என்ன பண்ணணும்னா பவன் கல்யாண் அவரை வச்சு தெலுங்குல ஒரு படம் பண்ணணும் பேன் இண்டியா லெவல்ல. அதே மாதிரி சுஜித் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ் சினிமாவுக்கு வந்து அஜித் சாரை வச்சு பண்ணணும். ஏன்னா சரியான மாசு. குட் பேட் அக்லில எப்படி நம்ம பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு மாசை வந்து இதுல காமிச்சிருக்கிறாரு பவர் ஸ்டார். கண்டிப்பா எல்லாருமே பாருங்க. தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் தான், நீங்க தமிழ்ல பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படி ஒரு படம் நான் தெலுங்குல பார்த்தேன், இன்னொரு வாட்டி தமிழ்ல பார்க்கலான் இருக்கேன். அந்த அளவுக்கு இருக்கு. இல்ல எனக்கு கொஞ்சம் தெலுங்கு வந்து புரியும். நான் வந்து பவர் ஸ்டார் அவர் படத்தை பார்த்துதான் வந்து நான் வந்து தெலுங்கு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கினதே அவர் படம் பார்த்துதான். நான் இன்னைக்கு நேரத்துல இந்த கப்பர் சிங் டைம்ல இருந்து நான் ஒரு ஃபேன். நான் வந்து அவரை பார்க்கும்போது என்ன நினைச்சேன்னா ஏதோ சிரஞ்சீவியோட ஃபேன் போல, சும்மா அப்புறம் பார்த்தா தான் சிரஞ்சீவி தம்பி அப்படிங்கிறது அது கப்பர் சிங் டைம்ல தெரியும். அப்போ வந்து இவர் படத்தெல்லாம் எடுத்து பார்த்தா இவர் இதுல மட்டும் மாஸ் இல்ல, ஆன் ஸ்கிரீன் ஆன் கிரவுண்ட் பாலிடிக்ஸ்லயும் வந்து இறங்கி சம்பவம் பண்ற, ரியல் லைஃப்லயே ஒரு மாஸ் ஹீரோ போல அப்படின்னு. அதெல்லாம் பார்த்துட்டு மனுஷன் பார்த்தா என்ன மாதிரி மாஸ் ஸ்கிரீன் பிரசன்ஸ், நல்ல டைரக்டர் அமைஞ்சா அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு சாம்பிள் இது. இனி இந்த படம் ஒரு 1000 அப்படிங்கிறது கம்மி தான். 1000 எனக்கு தெரிஞ்சு 1500 போக கூட வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு மாசா இருக்கு படம். ஒரு சீனா இல்ல ப்ரோ, இன்ட்ரோடக்ஷன் வந்தாரு, இன்ட்ரோடக்ஷன் சீனு சரியான மாசு. அப்புறம் அவர் வர சீன் எல்லாமே வந்து அப்படி அஜித் சார் வருவார்ல குட் பேட் அக்லில, திரையரங்கம் சதுரட்டம், அதுதான் இந்த படம் ஃபுல்லாவே. கிளைமேக்ஸ்ல மாசு, இன்டர்வெல்லாம்ப்பா எப்பா ஒரு ஒரு அப்படியே ஒரு ஜம்ப்ல தலையை வெட்டுவாரு ஒருத்தரை, அதெல்லாம் வந்து வெறித்தனமான மாசா இருக்கும். சரியான மாசு. ஒரு சீன் நம்ம பர்டிகுலரா சொல்ல முடியாது, வர்ற சீனே மாசு தான். வந்து உட்கார்றது, நிக்கிறது, பேசுறது, நடக்கிறது எல்லாமே மாஸ். அது ஒரு நீங்க குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ரியல் ஓஜி. நீங்க ஒரு நல்ல தரமான மாஸ் ஹீரோ படம் பார்க்கணும்னா வந்து பாருங்க, அப்படி ஒரு மாஸ். பவன் கல்யாண் தாண்டி சொல்லணும் அப்படின்னா நம்ம இவங்களா சொல்லலாம். அந்த விஷால் அவங்களோட அண்ணி ஸ்ரேயா, அவங்களோட ரோல் சூப்பரா இருக்கு. பிரகாஷ் ராஜ் சார் பின்னிட்டாரு. இல்ல இது வேற மாதிரி. நீங்க இந்த சலார்ல பாத்தீங்கல்ல, அது மாதிரி ஒரு ரோல், சூப்பர் ரோல். அர்ஜுன் தாஸ் கம்மியான போர்ஷன் வந்தாலும் பின்னி எடுத்துட்டாரு மனுஷன். அந்த வில்ல இம்ரான் ஹாஷ்மி சூப்பரா பண்ணியிருந்தாரு. எல்லாருமே பவர் ஸ்டார் தான் இதுல மெயின். அதை தாண்டி யாருக்கு என்னென்ன ரோல் கொடுத்தாங்களோ, சும்மா ஒரு 2 நிமிஷம் வந்து போற ரோல் கூட வந்து மாசா தான் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே ஈக்குவலா சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு படம். பார்க்க வருவாங்க, என்ன எதிர்பார்த்து வருவாங்க? நீங்க வந்து தமிழ் ஆடியன்ஸ்னா இந்த வாரம் நான் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு படத்துக்கு போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்ணை மூடிட்டு தாராளமா வந்து வாங்க தமிழ் ஆடியன்ஸ்க்கு. தெலுங்கு ஆடியன்ஸ் நீங்க பவர் ஸ்டார் ஃபேன் அப்படின்னா நீங்க 10 வாட்டி கூட பார்க்கலாம் ஒர்த்து. பட் நான் பவர் ஸ்டார் ஃபேன் இல்லை, நான் வந்து நார்மலா ஒரு தெலுங்கு மற்ற வேதர் ஃபேன்னாலும் உங்களுக்கு கண்டிப்பா 100% சாட்டிஸ் பண்ணுவோம் இந்த படம். எல்லாருமே நான் ஒரு நல்ல படம் பார்க்கணும், நான் மாசா ஒரு படம் பார்க்கணும், அந்த ஒரு இது எனக்கு என்ன எப்படி இருந்துச்சுன்னா, லோகேஷ் கனகராஜ் அவரோட படம், பிரசாந்த் நீல் அவரோட படம், அப்புறம் ராஜமௌழி சாரோட ட்ரிபிள், இது மூணுத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணா ஒரு படம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த படம் இருந்தது. அதனால தாராளமா வாங்க, நல்ல ஒரு ஆக்ஷன் கேரண்டி, மாசான ஒரு இந்த பவன் கல்யாணம் எல்லாம் எனக்கு பிடிக்காதரா அப்படின்னா கூட இந்த படம் பாத்தீங்கன்னா நீங்க அடிக்ட் ஆயிடுவீங்க. அப்படி ஒரு படம். 10க்கு 10 கொடுக்கலாம். ஆனா 10க்கு வந்து ஒரு 8க்கு கொடுக்கலாம். ஏன்னா விக்ரம் மாதிரி படத்துக்கு தான் வந்து ஒரு 10க்கு 10 தரலாம். இந்த படத்துக்கு ஒரு 8 தரலாம். பவர் ஸ்டார் ஃபேனா இருந்தா 9 கூட தருவாங்க. நான் ஒரு 8 தரேன் இந்த படத்துக்கு.